மாறிப்போன தமிழ் சினிமா 19ஆம் நூற்றாண்டிலேயே தமிழகத்தில் திரையரங்குகள் உருவாக்கப்பட்டு அது மெல்ல மெல்ல வளர்ந்து இப்போது தமிழ் திரைப்படங்கள் தமிழகத்தில் மட்டுமல்லாது வேறு மொழி பேசும் மாநிலங்கள் மற்றும் நாடுகளிலும் வெளியாகி வெற்றி வாகை சூடுகிறது என்பது வரலாறு. இப்படியான தமிழ் திரைப்படங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் புராண கதைகளையே அதிகம் விளம்பரம் செய்யும் வகைமையில் உருவாக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. அதன் பிறகு பராசக்தி போன்ற புரட்சிகர திரைப்படங்களும் பெரும் வரவேற்பை பெற துவங்கின. ஆனாலும் சாதிய பாகுபாடுகளை மிக சாதாரணமாக தமிழ் சினிமா காண்பித்து வந்தது. உதாரணத்திற்கு சின்ன கவுண்டர், தேவர் மகன், குங்குமப்பொட்டு கவுண்டர் என அது வெளிப்படையாக சாதியை பேசி ஒரு பிற்போக்குத்தனமான படங்களை தொடர்ந்து தர ஆரம்பித்தது. அது மட்டுமல்லாமல் அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் இருந்த சில பட்டியல் சமூக படைப்பாளர்கள் தான் ஒரு தலித் என்பதை மறைத்து கொண்டே சினிமாவில் வளர்ந்து வந்தனர். காரணம், தமிழ் சினிமாவில் தலித்துகளை பற்றி படம் எடுத்தாலோ அல்லது தலித் இயக்குனர் திரைப்படம் எடுத்தாலோ அது வெற்றி பெறாது எனவும் கட்டமைக்கப்பட்ட காலகட்டமாக இருந்தது. இவற்றையெல்லாம் உடைக்கும் விதமாக அட்டகத்தி என்ற சினிமா ஒன்று தமிழ் திரையுலகில் புதிதாக உள்ளே நுழைந்தது. சேரிகளை அழகாக காண்பிப்பது, மாட்டுக்கறி உணவை ருசித்து உண்பது என அந்த திரைப்படம் இதுவரை பேசாத விடயங்களை எல்லாம் பேச ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் பெரிதாக பேசப்படாத அந்த திரைப்படம் பிறகு புரட்சிகர சிந்தனை கொண்ட சினிமா விமர்சகர்களால் கொண்டாடப்பட்டது. அப்போதுதான் இந்த திரைப்படத்தை இயக்கிய ப. ரஞ்சித் வெளியுலகிற்கு தெரிய வந்தார். தான் ஒரு தலித் என்றும் சாதி எதிர்ப்பாளன் என்றும் அப்பட்டமாக காண்பித்து கொண்ட ப. ரஞ்சித்தின் திரைப்படங்கள் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து வெளியாகி மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றன. அதன் பின்னர் தமிழ் சினிமாவின் போக்கே மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இயக்குனர் வெற்றிமாறன், இயக்குனர் மாரி செல்வராஜ், இயக்குனர் கோபி நயினார், இயக்குனர் அதியநாதிரை போன்றோர்கள் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வியலை அழகாக பதிவு செய்ய ஆரம்பித்தனர். அதுவரை இப்படியான திரைப்படங்கள் எடுத்தால் அது வெற்றி பெறாது என்ற வாசகமே பொன்னெழுத்தில் பொறித்து மாட்டப்பட்டிருந்தது. அது இவர்களின் வரவுக்கு பிறகு பொய்யாகி கருகியது. இப்போது இப்படியான புரட்சிகர இயக்குனர்களின் பட்டியல் நீளவும் துவங்கிவிட்டது. லப்பர் பந்து இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து, பராரி இயக்குனர் எழில் பெரியவேடி என மேலும் பல இயக்குனர்கள் புரட்சிகர இயக்குனர்களாக தமிழ் சினிமாவில் கலக்கி வருகின்றனர். இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், இதுவரை கதாநாயகர்களை மட்டுமே கொண்டாடும் விதமாக கட்டவுட் வைப்பது, பேனர்கள் வைப்பது என இருந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் இப்போது இயக்குனர்களுக்கு கட்டவுட் வைத்து கொண்டாட ஆரம்பித்து விட்டனர். இதற்கு தற்போது வெளியாகி மாபெரும் வரவேற்பை பெற்றிருக்கும் பைசன் திரைப்படமும் ஒரு சான்றாக இருக்கிறது. நூற்றாண்டை தாண்டி தமிழ் சினிமா இயங்கி வந்தாலும் இது தமிழ் சினிமாவில் நடந்திருக்கும் தலைகீழ் மாற்றம் என்பதே நிதர்சனம். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றமாகும். அப்படியானால் தமிழ் சினிமாவில் இது மாபெரும் புரட்சிதானே. புத்தகம் புரியுதா? என்னோட சினிமாவும் புத்தகமா தான் ஆசைப்படல. சகாயம் கொடுத்து ஆராய்க்கிறதா வரல. தயவு செஞ்சு சகாயம் கொடுத்த மாதிரி ஆராதிங்க. சந்தோஷமா இரு, ஹாப்பியா இரு, துருவம் பேசலாம். ஓகே.